வடக்கு மாகாணத்தில் நிலத்தீர்வு தொடர்பாக 2025 மார்ச் 28 அன்று வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானியை அரசாங்கம் திரும்ப பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வடக்கு மாகாணத்தில் உள்ள பல கிராமங்களில் நிலங்களை கையகப்படுத்துவது தொடர்பாக நில உரிமை தீர்வுத்துறையால் வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அரசாங்கத்தினால் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் 4ஆம் பிரிவின் கீழ் 28/3/2025 தேதியிடப்பட்டு 2430 இலக்கமிடப்பட்டு பிரசுரிக்கப்பட்டிருக்கும் வர்த்தமானி அறிவித்தலில் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக 5940 ஏக்கர் காணிகளை 3 மாதத்திற்குள் எவரும் உரிமை கோராது விடத்து அவை அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியல்வாதிகள் அரசாங்கம் நிலத்தை அதன் உரிமையாளர்களிடம் திருப்பித் தருவதாக உறுதியளித்த போதிலும் மக்களின் நிலங்களை கையகப்படுத்த முயற்சிப்பதாக கூறி இந்த வர்த்தமானிக்கு எதிராக தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் குறித்த வர்த்தமானி அறிவிப்பை அரசாங்கம் திரும்ப பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து வேலைவாய்ப்பு தேடி அல்லது அரசியல் தஞ்சம் நாடி பிரான்ஸ், பிரித்தானியா போன்ற நாடுகளுக்கு பயணிப்பவர்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சட்டங்கள் மிகவும் கடுமையாக்கப்பட்டு வருவதாலும் பொய்யான காரணங்களை கூறி இந்த நாடுகளுக்கு பலர் வந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாலும் நியாயமான பத்திரங்கள் காரணம் இல்லாது இந்த நாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என்று இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளுக்கு இளைஞர்களை ஏமாற்றி அனுப்புவது இன்று ஒரு பெரும் வியாபாரமாகிவிட்டுள்ளது. சூப்பர் மார்க்கெட்டில் வேலை என்று கூறி 1 கோடி ரூபாய் கொடுத்து பிரித்தானியா வந்த ஒரு பெண் ஒரு சிறிய பெட்டிக்கடை ஒன்றில் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளதுடன் நாளொன்றுக்கு 16 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார். அதனை எதிர்த்து கேள்வி கேட்ட போது நடுராத்திரியில் குழந்தைகளுடன் வீட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார். இப்படி பல சம்பவங்கள் பிரித்தானியாவில் நடந்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் அங்கு அரசியல் தஞ்சம் தான் வழங்கப்படுகின்றது. நீங்கள் ஒரு அரசியல் செயற்பாட்டில் ஈடுபட்டதன் காரணமாக உங்களது உயிருக்கு அங்கு அச்சுறுத்தல் என்பதை நீங்கள் ஆதாரங்களுடன் நிரூபித்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு ஐரோப்பாவில் அரசியல் தஞ்சம் வழங்கப்படும். இலங்கையில் பிரச்சனை, இலங்கையில் பொருளாதார சிக்கல் என்று கூறி தஞ்சம் கேட்ட பல இளைஞர்கள் அவர்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படுகின்ற ஆபத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஐரோப்பிய நாடுகளுக்கு வர இருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள் நேர்மையான வழியில் அங்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. துபாயில் தலைமறைவாகியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கெகல் பத்தர பத்மேவுக்கு போலி கடவுச்சீட்டினை தயாரித்த குற்றச்சாட்டில் பிரபல பாதாள உலக கும்பல் உறுப்பினரான கெகல் பத்தர பத்மேவுக்கு உதவிய குற்றச்சாட்டில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பாதாள உலக குழுவுக்காக 3 போலி கடவுச்சீட்டுகளை வழங்கியுள்ளார் என மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணைகளின் அடிப்படையில் தெரிய வந்துள்ளது. அரசாங்கம் தன்னையும் 40 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகம் கைது செய்யப்பட வேண்டிய 40 அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்களை லஞ்ச ஊழல்கள் பற்றிய புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவிடம் கையளித்துள்ளது. குறிப்பிட்ட பட்டியலில் உள்ளவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்தல்களை பெற்றுக் கொள்வதற்காக ஆணைக்குழுவின் இயக்குனர் ஜனாதிபதி செயலகத்திற்கு அடிக்கடி விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த பட்டியலில் எனது பெயர் உள்ளது. கஞ்சன விஜயசேகர, ரமேஷ் பத்திரன ஆகியோரின் பெயர்களும் உள்ளது. ஊழல்களில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளை கைது செய்யாமையினாலேயே தனக்கான வாக்குகள் குறைவடைந்தது என அரசாங்கம் கருதுகின்றது என குறிப்பிட்டுள்ளார். தமிழர் பிரதேச மக்களை இலங்கை புலனாய்வுத்துறை எப்பொழுதும் கவனித்துக் கொண்டிருப்பதாக பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் அரூஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் எவ்விதத்திலும் எழுச்சி கொள்ளக்கூடாது என்பதில் இலங்கை புலனாய்வுத்துறை கவனமாக இருக்கின்றது. அனைத்துலக ஊடகங்களுக்கும் தமிழ் மக்கள் மீதான தமது பார்வையை திருப்பியுள்ளதை இலங்கை புலனாய்வுத்துறை அறிந்துள்ள நிலையில் தமிழ் மக்களின் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக அரசாங்கத்திற்கு அறிய தருகின்றது எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார்.
அரசாங்கத்தின் உண்மையான திட்டம் அம்பலப்படுத்தப்பட்டமையால் காணி சுபீகரிப்பு குறித்து அரசாங்கம் அண்மையில் வெளியிட்ட வர்த்தமானியை இன்று மீளப் பெற்றுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த விடயத்தில் தாங்கள் வெற்றி கண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கில் 70% மக்களுடைய காணிகளின் உரித்து தொடர்பில் சிக்கல் இருப்பதாகவும் காலங்காலமாக தீர்க்கப்படாமல் இருப்பதனால் அதனை தீர்ப்பதற்கான முயற்சியாகவே அரசாங்கம் இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து நாங்கள் சந்தித்த வெளிநாட்டு தூதுவராலயங்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் அந்த கட்சியின் ஏனைய உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மற்றும் முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காரியப்பர் ஆகியோர் இதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கனடா வாழ் 49 வயது குடும்ப பெண் தனது கணவனை தன்னிடமிருந்து பிரித்து விட்டதாக கூறி 31 வயதான 2 பிள்ளைகளின் தாயார் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. கனடாவை வசிப்பிடமாக கொண்ட குடும்ப பெண் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் உள்ள தனது வீடு, காணி மற்றும் சொத்துக்களை பராமரிப்பதற்காக தனது வீட்டில் கணவரின் தூரத்து உறவு முறையான குடும்பம் ஒன்றை அமர்த்தியிருந்தார். கனடா பெண்ணின் கணவர் சில வருடங்களுக்கு முன் உயிரிழந்த நிலையில் அடிக்கடி யாழ்ப்பாணம் வந்து சென்றுள்ளார். இந்த நிலையில் தனது கணவனுடன் நெருக்கம் ஏற்பட்டதாக குடும்பஸ்தரின் மனைவி கூறியிருந்தார். அவர்களின் தொடர்பு தெரிய வந்ததை அடுத்து கனடா வாழ் பெண்ணின் வீட்டிலிருந்து வெளியேறி தனது சொந்த இடமான பளை பகுதியில் குடியேறியதாகவும், இந்த நிலையில் அண்மையில் கனடாவில் இருந்து வந்த பெண் தனது கணவனை கொழும்புக்கு கூட்டிச் சென்ற நிலையில் தான் தற்கொலைக்கு முயன்றதாகவும் குடும்பஸ்தரின் மனைவி தெரிவித்துள்ளார். கணவன் அரபு நாடு ஒன்றுக்கு செல்வதாக கூறி சில மாதங்களுக்கு முன் கடவுச்சீட்டு எடுத்த நிலையில் தற்போது கனடா பெண்ணுடன் தலைமறைவாகியுள்ளதாகவும் மனைவி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கணவர் உடனடியாக திரும்ப தங்களிடம் வராது விட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பாதிக்கப்பட்ட பெண் கூறியுள்ளார்.